இந்த கோஷ்டியில் சொட்டை குலத்தைச் சேர்ந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று குருகை காவலப்பன் கேட்டார். ஆளவந்தார் முன்புறம் வந்தார். ஒரு திகைப்பு உண்டானது, அவருக்கு ஆச்சரியம் உண்டானது. எவ்விதம் நான் பின்புறத்தில் இருக்கும் பொழுது முன்னாடி இருக்கக்கூடிய சுவாமி, அதுவும் கண்களை மூடி தியானித்துக் கொண்டிருப்பவர் அறிந்தார் என்று கேட்க பதில் சொல்லுகிறார் குருகை காவலப்பன். பெருமாளும் நானும் யோகத்தில் சேர்ந்திருக்கும் பொழுது, எங்கள் இருவருக்கும் ஒரு அபரிமிதமான பிரேம பாவம் சித்தித்திருக்கும் பொழுது, ஒருவேளை பெருமானுடன் தான் தனிமையை விரும்பக்கூடிய பிராட்டிமார் அழைத்தால் கூட பெருமாள் செல்ல மாட்டானாம். என்ன, எப்பொழுது பார்த்தாலும் யாராவது ஒரு பக்தர் வந்து கொண்டே இருக்கிறார், அவருக்கு நீங்கள் அனுகிரகம் செய்து கொண்டேதான் இருக்கிறீர்கள், ஒரு 10 நிமிடம் எனக்காக ஒதுக்கக்கூடாதா, வாருங்கள் என்னுடன் என்று ஒருவேளை மகாலட்சுமி தாயார் கூப்பிட்டால் கூட, ஸ்ரீதேவியோ பூமி தேவியோ அல்லது 16,000 தேவிமாரோ பெருமாளை அழைத்தால் கூட, என்னிடத்தில் என்னுடன் சேர்ந்திருக்கக்கூடிய யோகத்தை விடுத்து பிராட்டியின் அழைப்பை கூட பெருமாள் ஏற்க மாட்டான். ஆனால் இன்றைய தினத்தில் நான் தியானத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது என் தோளை அழுத்தி அழுத்தி இப்படி பின்புறம் எட்டி 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 பார்த்தான். என்னடா இது, நானும் பெருமாளும் சேர்ந்திருக்கும் பொழுது எந்த விஷயத்திலும் ஈடுபடாத பெருமாள் இன்று என் தோளை அழுத்தி அழுத்தி பின்புறத்தில் திரும்பி பார்க்கிறானே, அப்படி பெருமாளுக்கு மிகவும் வேண்டப்பட்ட விஷயம் அங்கு என்ன இருக்கிறது? அந்த அளவிற்கு மிக மிக, அதாவது பெருமாளே ஆச்சரியத்துடன் ஆவலுடன் பார்க்கும் அளவிற்கு அங்கு என்ன இருக்கிறது என்பதாக நான் நினைத்தேன். இது குருகை காவலப்பன் ஆளவந்தாரிடத்தில் அவர் தனக்கு பின்புறம் நின்றதை தான் எவ்விதம் அறிந்தேன் என்பதை அறிவிக்கின்றார். என்ன, மறுபடியும் மறுபடியும் எட்டி எட்டி பார்க்கிறானே, யாராக இருக்கும், என்னவாக இருக்கும் என்ற பொழுது நான் யோசித்தேன், ஆஹா, என்னை விட பெருமாளுக்கு பரிவும் பிரியமும் ஓரிடத்தில் உண்டாகிறது என்றால் அது சிரேஷ்ட குலமாம் சொட்டை குலமாகத்தான் இருக்க முடியும். அந்த குலத்தில் தான் பெருமாளுக்கு ஈடுபாடு அதிகம். ஆகையால் அந்த குலத்தைச் சேர்ந்த எவராவது வந்திருக்கிறார்களா என்பதாக நான் கேட்டேன். திருக்குறுகை காவலப்பனுடைய பதில். என்ன ஒரு அனுபவம் பார்த்தீர்களா? இதெல்லாம் தான் தெய்வீக அனுபவம். இதைத்தான் நாம் தெய்வீக அனுபவமாக உணர வேண்டும். பெருமாள் இவர் தோழமைக்கு பின்னாடி எட்டி பார்த்தால் சொட்டை குலத்தைச் சேர்ந்த ஆளவந்தார் வந்திருக்கிறார், அவரை பார்க்கும் ஆவல் உந்தித் தொள்ள இந்த காரியத்தை எம்பெருமான் செய்திருக்கிறான். எத்ர கிருஷ்ண கிருதாதரஹா, 3 நாட்களுக்கு முன்பாக உபன்யாசத்தில் சொன்ன சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகனுடைய அந்த ஸ்லோகத்தின் பொருளை இங்கே நாம் அனுபவிக்கிறோம். எத்ர கிருஷ்ண கிருதாதரஹா, யமுனையின் கிருஷ்ணனுக்கு ஆதரவு அதிகம், யாமுனாச்சாரியரிடத்தில் கிருஷ்ணனுக்கு ஆதரவு அதிகம். அதுவும் தூய பெருநீர் யமுனை துறைவன் அவனும் அந்த பெருமானும், இவரும் தூய பெருநீர் யமுனை துறைவர். விகாகே யாமுனம் தீர்த்தம், ஆகையாலன்றோ சுவாமி தேசிகன் யாமுனாச்சாரியர் என்னும் பக்தி வெள்ளத்தில் நான் குள்ள குளிர குடைந்து நீராடுகிறேன் என்று அருளி செய்கிறார். எத்ர கிருஷ்ண கிருதாதரஹா, கிருஷ்ணன் கண்ணன் இத்தகையதொரு குலத்தில் தனக்கு ஆதரவை காண்பித்தருளினான். இருவரும் அளவிலாவிக் கொள்கிறார்கள். பின்பர் ஆளவந்தார் திருக்குறுகை காவலப்பனிடத்தில் தெரிவிக்கிறார், சுவாமி, அடியனுக்கு பக்தி யோகத்தை உபதேசம் செய்துள்ள வேண்டும் என்று. பிரபத்தி யோகம் உய்யக் கொண்டார். அவர் தம் சிஷ்யர் மணக்கால் நம்பிகள் மூலமாக ஆளவந்தாருக்கு உபதேசிக்கப்பட்டு விட்டது. ஆனால் தான் இப்பொழுது அறிய வேண்டியது என்ன? பக்தி யோகம். உய்யக் கொண்டார்தான் பக்தி யோகத்தை தான் அறியவில்லையே, தனக்கு தேவையில்லை என்று விடுத்து விட்டாரே. திருக்குறுகை காவலப்பன் மட்டும்தான் தற்பொழுது பக்தி யோகத்தை அறிந்திருக்கிறார். பாட்டனாரான நாதமணிகள் உபதேசித்திருக்கிறார். எனவே அடியனுக்கு பக்தி யோகத்தை உபதேசித்தருள வேண்டும் என்றவுடன், சரி, பக்தி யோகத்தை உனக்கு நான் உபதேசம் செய்கிறேன். அதனை உபதேசம் பெறும் காலம் இப்பொழுது இல்லை. உயர்ந்த விஷயங்களை உபதேசிக்கும் பொழுது
நல்ல பொழுதாக இருக்க வேண்டும், நாள் நட்சத்திரங்கள் பார்க்க வேண்டும், எல்லா விதத்திலும் எல்லாம் அனுகூலமாய் இருக்க வேண்டும். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் உபதேசிக்க வேண்டுமே தவிர்த்து நாம் நம்முடைய இஷ்டத்திற்கு எந்த காரியத்தையும் செய்யலாகாது. எனில் நான் உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை குறித்து கொடுக்கிறேன், அன்றைய தினத்தில் என்னிடத்தில் வந்து பக்தி யோகத்தை குறித்த உபதேசங்களை பெறலாம் என்று ஆளவந்தாருக்கு நாள் குறித்து கொடுத்தார் குருகை காவலப்பன். ஆளவந்தாரும் அவரை சேவித்து விடை பெற்றுக் கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியுடன் பலவிதமான திவ்யதேசங்கள் சென்று பெருமான்களை ஆங்காங்கு சேவித்துக் கொண்டு தீர்த்த யாத்திரைகள் செய்து கொண்டு பரசுராம க்ஷேத்திரம் என்று புகழப்படக்கூடிய கேரள தேசத்திற்கு வந்து சேர்ந்தார். அந்த பரசுராம க்ஷேத்திரம் கஷ்யப பிரஜாபதிக்கு தான் கொடுத்த வாக்குறுதியினாலே பரசுராமர் இந்த பூமியில் தங்காமல் தான் புதியதான ஒரு க்ஷேத்திரத்தை உண்டாக்கி அது முதற்கொண்டு கேரள தேசத்திற்கு பரசுராம க்ஷேத்திரம் என்பதாக பெயர் உண்டாயிற்று. கையில் இருந்த கோடரியை சமுத்திரத்தில் வீச அந்த சமுத்திரம் உள்வாங்கி வழிவிட்டது. எவ்வளவு தூரம் சமுத்திரம் உள்ளே வாங்கி வழிவிட்டதோ அது வரையிலும் ஒரு பூமி பரப்பு உண்டாயிற்று. தற்பொழுது நாம் கேரள தேசம் என்று அதனை கொண்டாடுகிறோம். மிக பிரசித்தமானது அது பரசுராம க்ஷேத்திரம். இந்த பரசுராம க்ஷேத்திரத்தில் 108 வைணவ திருத்தலங்களைச் சேர்ந்த சில திருப்பதிகள் அமைந்திருக்கின்றன. அதில் தலை சிறந்தது நம்மாழ்வாராலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருவனந்தபுரம் என்னும் திவ்ய க்ஷேத்திரம். பெருமான் அனந்த பத்மநாப சுவாமி சமஸ்த விதமான க்ஷேமங்களையும் அருளுபவராக அற்புதமானதொரு சேஷ சயனத்தில் சேவை சாதிக்கின்றார். தீரும் நோய் வினைகள் எல்லாம் தின்னம் நாம் அறியச் சொன்னோம், பேருமோராயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினோ. இந்த திவ்யமான சகஸ்ரநாமம் இருக்கின்றதே, பகவானுடைய சகஸ்ரநாமம். அந்த சகஸ்ரநாமத்தில் ஏதாவது ஒரு திருநாமத்தை சொன்னாலேயே போருமாம். கெடுமிடராயவெல்லாம் கேசவாயல் நாளும். திருவனந்தபுர பதிகத்தை நம்மாழ்வார் ஆரம்பிக்கும் பொழுது கெடும் இடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும். நீ எந்த ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும் கேசவா 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 என்று அந்த கேசவார்ப்பணத்தை செய்துவிட்டு அவனுடைய திருநாமத்தை சொல்லி ஆரம்பித்தோம் எனால் எல்லா இடர்களும் எத்தனை விதமான தடங்குகளும் உண்டோ அத்தனை தடங்குகளும் நமக்கு நீங்கிவிடும். அவன் திருநாமத்தில் ஏதாவது ஒன்று நாமமாயிரம் ஏத்த நின்ற நாராயணன் என்று பெருமோர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினோ. வயலாளி அனந்தபுரம், அழகான வயல்கள் சோலைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய திருவனந்தபுரம் என்னும் திவ்யக்ஷேத்திரம். பெருமான் அனந்த பத்மநாபன் திவாகர முனிவருக்கு பிரத்யக்ஷமானான். திவாகர முனிவருக்கு பிரத்யக்ஷமானான். அந்த திவாகர முனிவர் செய்த மாபெரும் தவத்தினாலே பிரம்மாண்டமான திருமேனியாக அனந்த பத்மநாப சுவாமி சேவை சாதிக்க திவாகர முனிவர் இவ்வளவு பெரிய திருமேனியை பரிபூர்ணமாக எவ்விதம் சுவாமி நாம் அனுபவிப்பது என்று கேட்டாராம். அதனால் பெருமாள் தற்பொழுது நாம் சேவிக்கக்கூடிய ஒரு நிலையில் தன்னுடைய திருமேனியை மாற்றிக்கொண்டார். 3 வாசல்கள் வழியாக பெருமானுடைய திருமுடியை முதலில் சேவிக்கின்றோம். அற்புதமான போகி போக சயனீய சாயினே என்று அரவரச பெருஞ்சோதியான அனந்தன் மீது அவன் சேவை சாதிக்கின்றான் அனந்த பத்மநாபன். மத்தியம பிரதேசத்தில் கொப்பூழ் செந்தாமரை மேல் கருவுள் திசைமுகன் வீற்றிருந்து படைத்திட்ட கருமங்களும் என்று நாபி கமலத்தில் பிரம்மதேவர், அதுபோன்று பெருமானுடைய திருப்பாரம் என்று 3 நிலைகளில் பெருமாளை நாம் சேவிக்கின்றோம். ஆனால் அன்றைய தினத்தில் திவாகர முனிவருக்கு எப்படி பெருமாள் தான் காட்சி கொடுத்தாரோ அது அவருடைய திருமுடி, மத்தியம பிரதேசம், திருவடி என்பதாக இன்றும் திருவனந்தபுரத்திற்கு சற்று தொலைவில் ஸ்ரீபாத க்ஷேத்திரம் என்று அனந்த பத்மநாபனுடைய திருவடிகள் இருக்கின்றன. அதுபோன்று அவருடைய சிரோபாகம் திருவல்லா என்று அந்த திருவனந்தபுரத்திற்கு அருகிலேயே ஒரு க்ஷேத்திரம். மத்தியம பிரதேசம் தான் இப்பொழுது நாம் சேவிக்கக்கூடிய பத்மநாப சுவாமியினுடைய திவ்யமான திருக்கோயில். நம்மாழ்வாராலே மங்களாசாசனம் செய்யப்பட்டதான திருக்கோயில். இந்த திருக்கோவிலுக்கு ஆளவந்தார் எம்பெருமானை சேவிக்க வந்து அனந்த பத்மநாப சுவாமியை சேவித்துக் கொண்டிருக்கின்றார். இவர் யாத்திரை செய்த வேகத்திலும் ஆங்காங்கு திவிதேசங்கள் தோறும் எம்பெருமானை சேவித்து வரக்கூடிய உற்சாகத்தினாலும்
திருக்குறுகை பிரான் பிள்ளான் எந்த தினத்தன்று வந்து பக்தி யோகத்தை உபதேசம் பெற வேண்டும் என்று நாள் குறித்து கொடுத்தாரோ அதனை ஆளவந்தார் மறந்து விட்டார். திருவனந்தபுர க்ஷேத்திரத்திலும் அனந்த பத்மநாபனுடைய 7 உருவத்திலும் ஆழங்கால் பட்டுக்கொண்டு அங்கே பெருமானை சேவித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஆளவந்தாருக்கு நினைவில் வந்தது, ஆஹா, குறுகைக்காவலப்பன் நமக்கு குறித்து கொடுத்த நாளாயிற்றே இப்பொழுது. இந்த சமயத்தில் சென்றால் தானே நாம் அவரிடத்தில் பக்தி யோகத்தை அறிய முடியும். 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஆண்டு இக்காலத்தில் இருப்பதை போன்ற வசதிகள் வாய்ப்புகள் உண்டா? நினைத்த இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு வெகு சுலபமாக நம்மால் பிரயாணிக்க முடிகின்றது. அதுபோன்று அந்த காலத்தில் உண்டா? அவர்கள் சித்த புருஷர்களாக இருந்தார்களே ஆனாலும், எதையும் செய்வதற்கு வல்லமை பெற்றவர்களாக இருந்தார்களே ஆனால் கூட தங்களுடைய தபசித்தியை பகவத் சாட்சா்காரத்திற்காக, பகவத் தரிசனத்திற்காகத்தான் செலவழிப்பார்களே தவிர்த்து வேறு எதற்காகவும் தபோ வலிமையை உபயோகிப்பது இல்லை. அப்பொழுது ஆளவந்தார் உள்ளத்திற்குள்ளே நினைத்தார், அடடா, இந்த திருவனந்தபுரம் என்னும் அனந்த பத்மநாபருடைய திவ்யதேசத்தில் இருந்து குறுகைக்காவலப்பன் நித்தியாசம் செய்யக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு இப்பொழுது செல்ல வேண்டும் என்று நினைத்தால் செல்ல முடியவில்லையே, ஒரு புஷ்பக விமானம் இல்லாமல் போனோமே என்று நினைத்தாராம். அங்கிருந்து உடனடியாக திருக்குறுகைக்காவலப்பன் சன்னிதானத்திற்கு செல்வதற்கு ஒரு புஷ்பக விமானம் இல்லாமல் போனோமே என்பதாக நினைத்தார். ஆளவந்தார் குறுகைக்காவலப்பனிடத்தில் சென்றாரா? அவருக்கு பக்தி யோக உபதேசம் சித்தித்ததா? நாமும் காத்திருந்து அனுபவிக்கலாம்.